சோதரம் 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 சோதரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. எங்களுக்காய் அப்பா சோதரம் தகப்பனை சிலுவையில மறித்து ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனை 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா நாங்கள் உயிர் வாழ நீங்க மறித்து உயிர் தெளிந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை விசாரிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா அந்த காலை வேளையில அப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். ஆவியானவரே ஒரு நாளும் நாங்க வெட்கப்படுவது இல்ல தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே என்றென்றைக்கும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்க எங்களோடு இருக்கிறவர். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. யார் எங்களை கைவிட்டாலும் நீங்க எங்களை கைவிடுவதில்ல அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு மட்டும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர். ஆவியானவரே அப்பா சோதரம் 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 சோதரம். பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே அப்பா சோதரம் சோதரம் சோதரம். அப்பா ஒருவராலும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அப்பா எங்களை உம்மிடத்திலிருந்து பிரிக்க முடியாதுன்னு சொன்னவரே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஷபாலா தரி கலந்தரபா ஷகலதரபா. அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே ரதரி கலந்தரபு ஷகர கலதிரபா லிதிரி கலந்தரபு ஷகல தரி கலதரபா லிதிரி கலந்தரபு ஷரரதரி கலதரபா லதிரி கலதரபா. டாடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நபல பலதரி கலந்தரபு ஷிகிலிதிரி கலந்தர கலதரபு ஷபல தரி கலதரபா லிதிரி கலந்தரபு ஷகல தரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் 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 தகப்பனே. ஆவியானவரே யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாயும் அவரே தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடு வேண்டி காத்திடுவாரே, வேண்டிடு வேண்டி காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்,
கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ரத்தத்தாலே கழுவிவிட்டாரே, ரத்தத்தாலே கழுவிவிட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் என்னை நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆவியினாலே அபிஷேகம் செய்து, ஆவியினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் என்னை நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் என்னை நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே, வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார், தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ஆமென் ஆண்டவரே. அப்பா, யார் எங்களை கைவிட்டாலும் ஆவியானவரே எங்க இயேசு அப்பா நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. ஆவியானவரே, நெருக்கப்பட்ட சூழ்நிலையில தகப்பனே எப்படிப்பட்ட அப்பா சொந்தமா இருந்தாலும், ஆவியானவரே எங்க தொப்புள் கொடி உறவா இருந்தாலும், ஆவியானவரே நெருக்கப்பட்ட நேரத்துல எல்லாரும் கைவிட்டுருவாங்கப்பா. ஆனா எந்த நேரத்துல என் தேவ ஆவியானவர் அப்பா நீங்க எங்களோட இருக்கிறீங்க, எங்களை கைவிட மாட்டேன்னு சொல்றீங்க. இதுவரைக்கும் எங்களை கைவிட்டதே இல்லப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே.
எங்களை தாய் போல சீராட்டி அப்பா, தகப்பனை போல தகப்பனே ஆவியானவரே எங்க தோல் மீது அப்பா தூக்கு அப்பா, உங்க தோல் மீது தூக்கி சுமக்கிறவரே ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஷதரி கலந்தரபா ஷரரதரி கலதரபா நிதிரி கலந்தரபா சகலதரி கலதரபா ஆவியானவரே ராவாலதிரி கலந்தரபு சகலதரி கலந்தரபா நிதிரி கலந்தரபு ஷரரதரி கலதரபா தகலால பலதிரி கலதரி கலதரபு சபல பலதிரி கலதரபா ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே அப்பாலாதரி கலந்தரப சகலதரி கலதரபா நிதிரி கலதரப சபரபரபரபர கலதரப சிறிது கலதரபா பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே அப்பா, இந்த இடத்துல தகப்பனே ஆவியானவரே நீங்க வாங்க ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை அப்பா சோதரம் சோதரம் ஷாபாலா தரி கலந்தரபு சகல தரிபா ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க இந்த பிரேயரை நீங்க அப்பா பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க நடத்துங்கப்பா ஆவியானவரே. நாங்க இங்க ஒரு ஆவியானவரே கருவி போல இருந்து ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே அப்பா ரபாலா தரிக்கல் அந்த ரெபு சகல திரிக்கலதரபா பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா சோதரம் 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 ஆவியானவரே அப்பா சோதரம் 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 ஆவியானவரே அப்பா சோதரம் 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 நன்றி ஆவியானவரே அப்பா பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஷாராராத அரிக்கலம் தரப சபரபரபர திரிக்கலதரபா இந்த காலை வேளையில தகப்பனே உடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே ஆவியானவரே அப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கீங்கப்பா. இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர் ஆவியானவரே இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்வீங்கப்பா. ஆவியானவரே நாங்க உண்மை தான் நம்பி இருக்கிறோம். நாங்க ஒருபோதும் தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே அப்பா குன்றி போக மாட்டோம், குறுகி போக மாட்டோம். என் தேவனுடைய நாமத்தினால தகப்பனே சகலத்தையும் தகப்பனே ஆவியானவரே திருப்பிக் கொள்வா என்ற வசனத்தை சகலத்தையும் திருப்பிக் கொள்வோண்டு அறிக்கை இடுகிறோம்ப்பா. ஆவியானவரே எங்க வாயில இருந்து தகப்பனே வார்த்தை அறிக்கை இடும் போது ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திர தகப்பனே நீங்க அது செயலாற்ற வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. அப்பா நீங்க செயலாற்றி தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே வார்த்தைக்கு வெற்றியை தருகிறவர் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே ஷாபாலா தரிக்கலந்தரபு சிறிரி திரிக்கலதரபா ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவரே அப்பா நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே அப்பா ஏசையாவின் நாவை தொட்டவங்க ஆவியானவரே எங்க நாவையும் தொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பன் இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா ரபாலா தரி கலந்தரபு ஸ்வரரா தரி கலதரபா நிதிரி கலந்தரபு ஸ்வரரா தரி கலதரபா ஆவியானவரே அப்பா ராதரி கலந்தரபு ஸ்ரீதிரி கலதரபா ஆவியானவரே அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா எங்க குடும்பத்தை பற்றின ரகசியத்தை நீங்க சொல்லுங்கப்பா. ஆவியானவரே எங்க பிள்ளைகளை பற்றின ரகசியத்தை நீங்க சொல்லுங்கப்பா. ஆவியானவரே ஷபாரா தரி கலந்த ரப ஷரரி திரி கலதரபா ஆவியானவரே அபாரா தரி கலந்த ரப ஷரரா தரி கலதரபா ஆவியானவரே ரிதிரி கலந்த ரப ஷரரா தரி கலதரபா ஆவியானவரே அப்பா சொந்தங்கள் மத்தியில எங்க பேர் தகப்பனே ஆவியானவரே உயர்த்துகிற தேவன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே எவர்கள் மத்தியிலே எங்க பேர் அப்பா சீர்கட்டு போனதோ எவர்கள் எங்கள் பேரை தகப்பனே ஆவியானவரை ஏளனமாக கூப்பிட்டாங்களோ அவர்கள் மத்தியிலே எங்க பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே இந்த காலை வேளையில அப்பா சோதரம் தகப்பனே அப்பா ரதரிக்கல் இந்த ரபஷர ரதரிக்கலதரபா ஆவியானவரே அப்பா ரபரதரிக்கலதரபு சிறிதரிக்கலதரபா அப்பா எங்க பேரை கூப்பிடுறது கூட கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்க ஜனங்களுக்கு முன்னாடி தகப்பனே எங்களை பேர் சொல்லி அழைத்தவர் ஆவியானவரே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் பராபலா தரிக்கலதரபா பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை ரத்தத்தினால கடந்த எங்களை தகப்பனை தூக்கி எடுத்து சுத்திகரித்து அப்பா உம்முடைய வஸ்திரத்தை போட்டு நீ என்னுடையவள் என்று சொன்ன கர்த்தர் ஆவியானவரே எங்களை சொந்தமாக்கி கொண்ட கர்த்தர் ஆவியானவரே எங்களை உரிமை நீங்க தான் கொடுத்திருக்கீங்க ஆவியானவரே அப்பா ரபால திரிக்கலதரபா ஷரரதரி கலதரபா எங்களுக்கு உரிமை சொத்தாய் நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சதர பரிபிலி திரி கலந்தரபா கலதர ஷரரதரி நிதிரி கலந்தரபா சகலதரபா ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ளரே அப்பா உமக்கு நன்றி 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 ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தரபா ஷரரதரி கலதரபா அப்பா உமக்கு நன்றி
தேவாவியானவரே அப்பா ராதாரி கலதரபு ஸ்ரீரிதிரி கலதரபா அவியானவரே அப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்தவர், அப்பா அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆவியானவரே எங்களுக்காக வைத்திருக்க நன்மைகள் நீங்க ஆவியானவரே ஏராளமாக இருக்கு, தாராளமாக இருக்கு. ஆவியானவரே வாயிட்டு அறிக்கை செய்கிற எல்லா நன்மைகளையும் ஆவியானவரே நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லுகிற கர்த்தர். ஆவியானவரே இந்த காலை வேலையில நன்மையான காரியங்களை எங்க வாயிலிருந்து நாங்க அறிக்கையிடணும்பா. தீமையான காரியத்தை நாங்க அறிக்கையிட கூடாது. ஆவியானவரே எங்க வாய்க்கு நீங்க காவல் வைங்க தகப்பனே. ஆவியானவரே என்னதான் காலையில நாங்க ஜெபிச்சுட்டு போனாலும் தகப்பனே அப்பா சில வார்த்தைகள் தகப்பனே ஆவியானவரே எங்க அவிசுவாசமான வார்த்தைகள் வந்துருதுப்பா. அப்பா இன்னைக்கு இந்த காலை வேலையில எங்க வாய்க்கு காவல் வைங்க, எங்க இருதய சிந்தனைக்கு தகப்பனே ஆவியானவரே காவல் வைங்க. தவறானதை நாங்க நினைக்க கூடாது, பயப்படக்கூடாது. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான்ப்பா. உம்முடைய பிள்ளைங்களாக எங்களை தகப்பனே ஆவியானவரே அப்பா சுற்றினாலும் ஆவியானவரே அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆவியானவரே அப்பா சோதரன் தகப்பனே நாங்க இருதயத்துல விசுவாசமா இருக்கிறது, எங்க வாயில விசுவாச அறிக்கை வரணும்பா. இந்த காலை வேலையில எங்க நாவை தொடுங்க, எங்க வாயை தொடுங்க தகப்பனே ஆவியானவரே. ரபாலா தரிக்கலம் தரப ஷரீரி திரிக்கல தரபா தகப்பனே ஜீவனுள்ள வார்த்தை வரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா ரபாலதரி கலந்தரப ஷரீரி திரிக்கலதரபா ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. இன்னைக்கு தகப்பனே ஆவியானவரே அப்பா உண்மையாய் நாங்க உங்களை தேடுகிறோம். ஆவியானவரே அப்பா ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்ல. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் ஆவியானவரே பட்டினி கிடப்பது இல்லன்னு நீங்க சொல்றீங்கப்பா. நாங்க ஒரு நாளும் தகப்பனே குறைவுபட மாட்டோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே நாங்க உங்களை தான் பாக்குறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே ஆவியானவரே எந்த இடத்துல வெக்கப்பட்டு தகப்பனே முக்காட்டு கொள்ளுகிற அளவுக்கு சூழ்நிலைகள் நடந்துச்சுப்பா. ஆனாலும் தகப்பனே நீர் எங்களை உயர்த்துகிற தேவன். நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு கேடகமும் எங்களுக்கு அடைக்கலுமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாளும் நாங்கள் அவமானப்பட மாட்டோம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். ஆமென். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா நான் பிள்ளை, அப்பா நான் உமதுமில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென். அப்பா நான் உமதுமில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, தேவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, தேவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடு கண்ணீரி விடுவிக்கின்றீர், இடு கண்ணீரி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நீ நடத்தி செல்வீர், இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென். அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும்
அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, ஆமென், உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே. ஆமென், ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆமென். ஆவியானவரே அப்பா, ஒரு நாளும் தகப்பனே ஆவியானவரே நாங்க அவமானம் அடைவது இல்லப்பா. ஏன்னா ஆவியானவரே அப்பா, நாங்க சிலுவையில அறைந்த இயேசுவை நோக்கி நாங்க பார்க்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் என்றைக்கும் வெற்றி சிறக்கிறவர்கள்ப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் ரட்சிப்படைகிறவங்க. ஆவியானவரே அப்பா, அவங்க ஒரு நாளும் தகப்பனை வெக்கப்பட்டு போவது இல்லப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய கண்கள் எங்களையே நோக்கி கொண்டு இருக்குப்பா. பரத்துல இருந்து தகப்பனே ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த மண்ணான மனுஷனான எங்களை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே, எப்போதும் டாடி ஆவியானவரே அப்பா, எங்க ஜெப ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, குடும்ப ரட்சிப்புக்காக நாங்க வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா, எங்க அப்பாவை தொடுங்கப்பா. ஆவியானவரே எங்க அம்மாவை தொடுங்கப்பா. சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசிக குடும்பத்துல உள்ள தகப்பன்மார் தாய்மார நீங்க தொடுங்க. ஆவியானவரே அப்பா, நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, உலகம்தான் முக்கியம். ஆவியானவரே அப்பா, எங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்கப்பா. ஆவியானவரே, சபைக்கு வர்றவங்க எல்லாருமே நன்மை செய்யறவங்க தான்ப்பா. ஆனா தகப்பனே ஆவியானவரே, நன்மையானவரை தெரிந்து கொள்ளாம அவங்களுக்கு என்னப்பா நன்மை இருக்கு? ஆவியானவரே, நன்மை செய்கிறவரை தெரிந்து கொள்ளணும்பா. ஆவியானவரே, எப்பேற்பட்ட நல்லவங்களா இருந்தாலும் தகப்பனே நீர் இல்லேனா தகப்பனே அவங்க டாடியா பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களப்பா. ஆவியானவரே அப்பா அப்பா அப்பா, ராதாரி கலந்தார் அப்ப சரரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா, என்னதான் தகப்பனே ஆவியானவரே அப்பா, பரிசுத்தமான வாழ்க்கை அப்பா வாழ்ந்தாலும் நீர் இல்லாம ஆவியானவரே அவங்க பரிசுத்தவான்கள் கிடையாதுப்பா. ஆவியானவரே, உம்முடைய வசனத்தை அவங்க நம்பாம தகப்பனே ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த உலகத்துல வாழ்ந்துடலாம்ப்பா. ஆவியானவரே, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் அறிவு தகப்பனே வேற எந்தது இருந்தாலும் ஆவியானவரே அப்பா, பரலோகத்துக்கு நீர் வேண்டுமே டாடி. ஆவியானவரே, நீர் இல்லாம அவங்க அங்க வர முடியாதுலப்பா. எங்களை மட்டும் நீங்க கூட்டு போறது மட்டும் இல்லப்பா நாங்க இங்க வாழ்றது. அப்பா, எங்க குடும்பத்துல இல்ல எல்லாருமே வரணும்ப்பா. அப்பா பிளீஸ் டாடி, உங்களை நாங்க கெஞ்சி கேக்குறோம். அப்பா, ரட்சிப்பு உம்முடையதுப்பா. ஆவியானவரே, ரட்சிப்பு உம்முடையதுப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் நீங்க மீட்டு கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க ரட்சித்து கொள்ளுங்கப்பா. ஆவியானவரே அப்பா, எத்தனை அப்பா தாய்மார்கள் பிள்ளைங்களை கஷ்டப்படுறத பாக்குறாங்கப்பா. ரட்சிப்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா அப்பா, உங்களுக்கு அந்த கவலை இருக்காதேப்பா. ஆவியானவரே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஒருத்தவங்க கையில புடிச்சு குடுத்துட்டோம்னா ஆவியானவரே அப்பா, அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் மீது கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தகப்பனே ஆவியானவரே அப்பா, அந்த பெற்றோர்கள் தகப்பனே உம்முடைய கையில பிள்ளைங்களை கொடுத்துற என்றென்றும் கவலைப்பட மாட்டாங்க.
இருக்கிறாங்கப்பா. ஆவியானவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்துல எங்க பிள்ளைங்களை நாங்க கொடுக்கணும். உம்முடைய கரத்துல எங்க பெற்றோர்களை கொடுக்கணும். ஆவியானவரே கடைசி வரைக்கும் எங்க பெற்றோரோட நாங்க இருந்தாலும் ஆவியானவரே அவங்கள நல்லா கவனிச்சுக்கிற முடியாதுப்பா. ஆவியானவரே நீங்க அப்பா அவங்களோட இருந்தீங்கன்னா நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த ரட்சிப்பு எங்க அப்பாங்களுக்கு வேணும், எங்க அம்மாக்கு வேணும். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு வேணும் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த ரட்சிப்ப ஆவியானவரே அப்பா நாங்க பெற்று இலவசமா பெற்றுட்டோம்ப்பா. ஆவியானவரே நாங்க இலவசமா சொல்லதான் முடியும்பா. அப்பா அந்த பொருட்களை நீங்க தான் கொடுக்கணும், அந்த ரட்சிப்பை நீங்க தான் கொடுக்கணும். இந்த தேவ ஆவியானவர் அப்பா இந்த இடத்துல நீங்க அசைவாடுங்க தகப்பனே. இப்பொழுதும் டாடி ஆவியானவரே அப்பா இந்த தெருவுல உள்ளவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த தெருவுல உள்ளவங்க ரட்சிப்புக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இத்தனை வருஷம் டாடி ஆவியானவரே இந்த ஆலயம் இங்க இருக்குப்பா. இந்த தெருவுல உள்ளவங்க தகப்பனே அப்பா வரணும்பா. நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. மெய்யான தெய்வம் நீங்க தான் அப்பா. அவங்ககிட்ட சொல்லுங்கப்பா. அவங்க சுகவீனத்தெல்லாம் எடுத்து போடுங்க அப்பா. அவங்க என்னென்ன காரியம் மனசுல பேசிக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள ஆவியானவரே நீங்க பேசி அழைத்து வாங்கப்பா. ஆவியானவரே இந்த ஆலயத்தை சுற்றிலும் உள்ள நபர்களை ரசிக்கப்படலைன்னா எப்படிப்பா? அனுதினமும் வார்த்தையை கேட்கிறாங்கப்பா. இந்த வார்த்தையில ஜீவன் உள்ளதுன்னு அவங்க நம்பணும்பா. ஆவியானவரே அப்பா தேவையில்லாம தகப்பனே ஆவியானவரே அப்பா அவங்களோட காரியம் மிரியமா போய்கொண்டு இருக்குப்பா. ஆவியானவரே அப்பா அவங்க எல்லாரும் மனம் திரும்பி வரணும் அப்பா. சமாதானம் இங்க இருக்குன்னு வரணும் ஆவியானவரே அப்பா. நன்மை இங்க இருக்குன்னு வரணும்பா. ஆவியானவரே அவங்க கண்களை திறந்தருளுங்க. இந்த வார்த்தைகள் தகப்பனே அவங்க காதுல கேட்கும் போது கொலாயில தகப்பனே அப்பா உங்களுடைய வார்த்தைகள் கேட்கும் போது யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிப்பு வரணும்பா. ஆவியானவரே அவங்க எல்லாம் குணம் அடையணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. பலவீனமா இருக்கும் போது இயேசுன்னு கூப்பிட்டாவே போதும் சுகம் கிடைக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு வேணும்பா. தேவ ஆவியானவரே அப்பா கால் மிதிக்கும் தேசம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே உங்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கீங்களே ஆவியானவரே. நாங்க பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா. நாங்க கால் மிதித்து வர இந்த இடத்துல தகப்பனே அப்பா சொந்தம்னா தகப்பனே அந்த மக்களும் எங்களுக்கு சொந்தம் தான். அந்த மக்கள் உங்களுக்கு சொந்தம் தான். ஆவியானவரே நீங்க உங்களுடைய சொந்தத்தை கூட்டிட்டு வாங்கப்பா. ஆவியானவரே உங்களுடைய சொந்தக்காரங்களை நீங்க கூட்டிட்டு வாங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. இந்த காலை ஜெபத்துல நாங்க வைக்கிறோம் அப்பா. ஆலயத்தை சுற்றி உள்ள நபர்கள் சர்ச்சுக்கு வரணும் ஆவியானவரே. சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். நாங்க மத்தது என்னப்பா அவங்ககிட்ட கேட்கிறோம் ஆவியானவரே அப்பா. அவங்க குடும்ப நலனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா அந்த குடும்பத்துல ஏதாச்சும் தகப்பனே ஆவியானவரே அப்பா மாந்திரிக கட்டுகள் ஏதாவது இருந்தா இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நாங்க நிர்மூலமாக்கி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அவங்க மெய் கண்களை அப்பா மன கண்களை ஆவியானவரே நீங்க திறந்து அருளுங்க. அவங்க சிந்தனைகளை தகப்பனே ஆவியானவரே மனுஷ சிந்தனைகளை எடுத்து போற்றுங்கப்பா. தேவ ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போ தகப்பனே நாங்க ஏறெடுக்க போகிற அப்பா ஜெப குறிப்பை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பன். ஆவியானவரே அப்பா பரத்துல இருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன். பரத்துல இருந்து எங்க ஜெபத்திற்கு பதிலை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கூட இருங்க, வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க தகப்பனே ஆவியானவரே அப்பா இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. வாலிப பிள்ளைங்களுக்காக சிறு பிள்ளைங்களுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீங்க. பரலோக ராஜ்யம் அப்பேற்பட்டவர்களுடையதுன்னு சொன்னீங்கப்பா. ஆவியானவரே ஒருவன் சிறு பிள்ளைய போய் மாறாவிட்டால் தகப்பனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னீங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா அந்த சின்ன பிள்ளைங்களை நீங்க தகப்பனே பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனையோ தகப்பனே ஆவியானவரே செய்திகள் கேட்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. வாலிப பிள்ளைங்களை தகப்பனே சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே டாடி ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே அவங்களுக்கு நேரிடுறத பார்த்தா தகப்பனே அப்பா சர்ச்சில இருந்தே தகப்பனே அவங்க ஊழியத்துக்கு விடுறதுக்கு பயப்படுற அளவுக்கு தகப்பனே எல்லாம் நேரிடுதுப்பா. ஆவியானவரே நாங்க உண்மை மேல நம்பிக்கை வச்சிருந்து ஆவியானவரை இருந்தாலும் ஆவியானவரே அந்த பெற்றோர்கள் தகப்பனே விடுறதற்கு பயமா இருக்கிறது. இந்த சூழ்நிலை
தான் டாடி. ஆவியானவரே இந்த சூழ்நிலையை மாற்றுங்க. வாலிபர்கள் மீது உம்முடைய கண்கள் எப்பொழுதும் இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, கர்த்தர் காக்காவிட்டா காவலாளர் காவல் விருதான்னு நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. ஆவியானவரே நாங்க எங்க பார்வையில கொஞ்சம் தூரத்துல தான்ப்பா எங்க பிள்ளைங்களை வைக்க முடியும். ஆவியானவரே நீங்க தான்ப்பா டாடி. ஆவியானவரே தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீங்க. எங்க பிள்ளைங்கள் மீது உம்முடைய கரம் இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க போக்கிலும் வரத்திலும் என் தேவ ஆவியானவர் நீங்க கூட இருந்து நடத்துங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அவங்க எங்க போறாங்க, எங்க வரணும், எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுங்கப்பா. ஆவியானவரே தகாத ஃப்ரெண்ட்ஸோடு தகப்பனே ஆவியானவரே அவங்க உறவு வச்சுக்கொள்ள கூடாதுப்பா. ஆவியானவரே தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க முறியடிச்சு போடுங்க அப்பா. பரிசுத்தமான பிள்ளைங்கள், உமக்கு பயந்த பிள்ளைங்கள் ஆவியானவரே அவங்கதான் டாடி பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா வரணும். ஆவியானவரே அப்பா, மற்ற புறஜாதி பிள்ளைங்களா இருந்தாலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா, ஒழுக்கமுள்ள பிள்ளைங்க தான் பிள்ளைங்கப்பா எங்க பிள்ளைங்களோட சேரணும்ப்பா. இந்த பிள்ளை ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, குட்டி பசங்க யாரா இருந்தாலும் மற்றவர்களிடத்துல பழகும் போது இயேசுவை பத்தி அறிவிக்கணும்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்க உதவி செய்யுங்க. பெற்றோர்களுக்கு கீழ் படியணும்ப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா சோத்திரம் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆவியானவரே நீங்க தொடுங்க. பேர் பேராய் தனித்தனியாய் தகப்பனே ஆவியானவரே ஒவ்வொருவரையும் தொடுங்க. சபை வாலிப பிள்ளைங்கள் தகப்பனே ஆவியானவரே அப்பா ஊழியத்துல உள்ள இருக்கிறாங்கப்பா. ஆனா இந்த உலக காரியம் அவங்களுக்கு இடத்துல இருக்குப்பா. அந்த உலக காரியத்தை இயேசுவின் நாமத்தினால எடுத்து போடுங்க. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஊழியம் செய்கிறது எவ்வளவு கனமான காரியம்ன்றத பிள்ளைங்களுக்கு அப்பா தெரிய வைங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த அவனியாபுரத்துல எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனையோ வாலிப பசங்க இருக்கிறாங்க தகப்பனே. அவங்க எல்லாரையும் அப்பா நீங்க கூட்டி சேருங்கப்பா. ஆவியானவரே எல்லாரையும் நீங்க கொண்டு வாங்க. சொப்பனத்துல நீர் கொடுத்தீரே ஆவியானவரே, திரளான ஆவியானவரே அப்பா, வாலிபர்கள் இந்த சபையில இருக்கிறத காமிச்சீங்களே, இந்த தேவ ஆவியானவர் நீங்க நினைவு அப்பா, நீங்க ஆவியானவரே அதை நிஜப்படுத்துங்க. ஆவியானவரே எல்லா வாலிபர்களும் வரணும்பா. ஆவியானவரே இயேசுவை ஏற்று கொள்ளணும்பா. ஆவியானவரே அப்பா, இயேசுதான் மெய்யான தேவன் அவங்க அறிந்து கொள்ளணும்பா. ஆவியானவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க அப்பா. சோத்திரம் தகப்பனை, இயேசு இல்லா வாழ்க்கை வேணும்ன்ற காரியத்தை எங்க வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியோர்கள் எல்லாரும் ஆவியானவரே அப்பா இத சொல்லணும்பா. நீங்க உதவி செய்யுங்க டாடி. ஆவியானவரே அப்பா, திருமண தடை அப்பா, குழந்தை இல்லாதவங்களுக்காக வருகிறோம் அப்பா. தடைகளை நீக்கிறவர் ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே, அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே தடைகள் இருந்தா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே தாமதமாக எந்த காரியமும் தகப்பனே அப்பா உம்முடைய பார்வைக்கு தாமதம் இல்லப்பா. ஆவியானவரே குறித்த காலத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, அது பொய் சொல்லாதது. ஆவியானவரே அது தாமதித்தாலும் வரும்னு நிச்சயமாய் வரும்னு சொன்ன கர்த்தர். ஆவியானவரே மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியையும் மணவாட்டிக்கு ஏற்ற மணவாளனையும் நீங்க கொண்டு வரும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா ஆதாமுக்கு ஏற்ற ஏவாளை நீங்க தான் கொண்டு வந்தீங்க அப்பா. ஈசாக்குக்கு ஏற்ற ரெபேக்காவை நீங்க தான் கொண்டு வந்தீங்க. ரூத்துக்கு ஏற்ற போவாச நீங்க தான் கொண்டு வந்தீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, யார் யாரை முன்குறிச்சு இணைக்கணும்ன்றது கர்த்தருடைய திட்டமோ அது எங்க வாழ்க்கையில நடைபெறும்படிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே வாலிப பிள்ளைங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காகவும் வருகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா, தகுந்த காலத்துல ஞானமாய் அறிவாய் செயல்பட்டு பிள்ளைங்களுக்கு வரன் தேட உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா, வயசு போயிடுச்சு தகப்பனை ஏதோ ஒன்றை கட்டி வைக்க கூடாதுப்பா. ஆவியானவரே இனி தகப்பனை இந்த மாதிரி இந்த சபையில நடக்க கூடாது. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் காமிச்ச பசங்களை தான், கர்த்தர் காமிச்ச பொண்ணதான் தகப்பனே ஆவியானவரே கட்டணும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, சுய முடிவையோ இல்ல உறவினர்கள் முடிவையோ அவங்க ஆவியானவரே அப்பா நடத்த கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்க உங்களுடைய சமூகத்துல கேட்கிறோம்ப்பா. நீங்க அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி. குழந்தை இல்லாதவங்களுக்காக வருகிறோம்ப்பா. கர்ப்பத்தின் கனியை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா எத்தனை பேச்சுகள் அவங்க வாங்கியிருப்பாங்கப்பா. அப்பா எத்தனை ஆவியானவரே அப்பா அவமானங்கள் அவமான பேச்செல்லாம் அவங்க கேட்டிருப்பாங்கப்பா. ஆவியானவரே மனம் உடைஞ்சு நொந்து கிடக்குற அப்பா அந்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க ஆசீர்வதிங்க ஆவியானவரே அப்பா. ராகேலை நினைவு கூர்ந்து குழந்தைய கொடுத்த கர்த்தர் ஆவியானவரே அப்பா. அப்பா சோத்திரம் தகப்பனே. அப்பா குழந்தை இல்லாத அந்த அக்காங்களை தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க பாருங்கப்பா. நீங்க கண்ணோக்கி பாருங்க. நீங்க நினைவு கூர்ந்து அவங்களுக்கு அப்பா கடாய்ச்சுங்க ஆவியானவரே. பிள்ளைய கொடுங்க. அண்ணாளை நினைவு கூர்ந்த கர்த்தர் ஆவியானவரே அண்ணாளுக்கு சாமுவேலை
கொடுத்த கர்த்தர். அப்பா எங்க பிள்ளைங்க, அப்பா எங்க அக்காமாருங்களுக்கு, அம்மாமாருங்கள் தகப்பனே, நீங்க அப்படி கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கூட இருங்கப்பா, வழி நடத்துங்க. தொடர்ந்து ஆவியானவரே நாங்க அப்பா வாசிக்க போற சங்கீத பகுதி, கேட்க போற மெசேஜ டாடி நீங்க ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 15, தாவீதின் சங்கீதம், பக்கம் 677. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தைக்கு விட்டுவிடாமல் குற்றமில்லாதவனுக்கு வெல்லாமல் பரிதானம் வாங்காமல் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கு அசைக்கப்படுவதில்லை. தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இது கர்த்தருடைய பர்வதத்தில் யார் தாங்கன்னா பரலோகத்துக்கு யார் போவா, அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். சோ யார் அப்படின்னா உத்தமமா நடக்கணும். ஏசப்பா வந்து அதை இது பண்ணுவார். உண்மையா நடக்கிற மனுஷனை ஏசப்பா பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன், தாவிதெல்லாம் இது பண்ணுவாங்க. கடைசியில வந்து ஆண்டவர்கிட்ட போய் நின்றுவாங்க. சோ என்னதான் நம்ம வந்து பண்ணாலும் ஆண்டவருக்கு பார்வையில நம்ம உத்தமமா நடக்கணும், உண்மையா நடக்கணும். கண்டிப்பா அது மனுஷரோட பார்வையில அது உண்மை இருக்குமோ இருக்காதோ, அவங்க எப்படி நினைப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா எப்பவுமே அதான் இதுல சொல்லுவாங்க, நடைமுறை வாழ்க்கை, மனசாட்சிக்கு வாழு, மனசாட்சிக்கு பயந்து வாழு அப்படின்னுவாங்க. அது என்ன அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து வாழணும். சோ அப்படி நான் வாழ்ந்தோம்னா நம்ம உத்தமமா நடப்போம். சோ உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் அப்படின்னு இருக்கு. சோ அவரோட பர்வதத்துல நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த உத்தமத்தை வந்து நம்ம உத்தமமா நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும். சோ என்னதான் நம்ம அநியாயம் இது மாதிரி இருந்தாலும் மத்தவங்க சொல்லலாம், சும்மா போ, சும்மா இது படி நட அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நீதியா நம்ம நடக்கணும். ஏசப்பா வந்து அதுல ரொம்ப இதா இருக்காரு. மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அந்த சத்தியத்தை நம்ம பேசணும், மனசளவுல பேசணும். சும்மா வந்து பூசி மொழியிட்டு இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், வெளியில போய் உலகத்துக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம மாத்தி பேசணும் அப்படின்னா அது வந்து ஏசப்பா ஏத்துக்கிற மாட்டார். மனசளவுல நீ எனக்கு என்ன பேசுறியோ நீ அதை பேசு, அந்த சத்தியத்தை பேசு அப்படின்றாங்க. சோ உத்தமமா நடக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும், நீதிப்படி நடக்கணும், தன் நாவினால் புறங்கூறாமலும். இது வந்து ஏசப்பா நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. நீ ஒருத்தவங்கள பத்தி புறங்கூறுறியா அது வந்து பரலோகத்துக்கு நீ போவே முடியாது, இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாங்க. சோ மத்தவங்கள பத்தி நம்ம புறங்குறத அவங்கள வச்சுக்கிட்டே சொல்லலாம். உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க அவங்க முன்னாடி சொல்லலாம். அவங்க முன்னாடி சொல்றதுக்கு தைரியமே இல்லைன்னா நம்ம மத்தவங்கள பத்தி அந்த குறை சொல்லக்கூடாது. ஆனா சில நம்மளுக்கும் மனுஷங்க நம்மளும் சொல்லுவோம். அப்ப ஏசப்பா சொல்லுவாரு, நீ அவங்கள பத்தி இப்படி சொல்றியே, இது அவங்க முன்னாடி சொல்ல முடியுமா அப்படின்னா, அவங்க முன்னாடி சொல்ல முடியலன்னா நீ சொல்லாத, தைரியமா நீ அவங்ககிட்ட பேசு, அவங்ககிட்ட சொல்லு, இல்லைன்னா சொல்லாத அப்படின்றாங்க. சோ புறங்கூறுதல் வந்து ஏசப்பா வந்து வெறுக்கிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், நம்ம தோழனுக்குள்ள யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது. அப்புறம் நிந்தையான பேச்சை எடுக்காமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு. சோ அந்த மாதிரி எந்த இதுமே நம்ம பேசக்கூடாது. கடைசி ஒண்ணு இருக்கும், என்னன்னா வட்டிக்கு கொடுக்காமல். இப்போ அதான் ஏசப்பா சொல்றாரு, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் அப்படின்னா. சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஒரு தாளந்துல இருக்கிறவங்க பேங்க்ல போட்டு வைக்கிறவங்க அநியாயம். அதான் சொல்றாங்க, நம்ம யாருக்கு உதவ போறோம், நம்மளோட சகோதரர் சகோதரிமார்களுக்கு தான் உதவ போறோம். அப்போ சகோதரனுக்கு வட்டி கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அது எப்படி ஏசப்பா கொடுக்கணும், வட்டிக்கு தான் கொடுக்கணும், அப்ப எனக்கு என்ன பொழப்புல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல, உன் சகோதரருக்கு, முக்கியமா சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நம்ம வட்டிக்கு கொடுக்க கூடாது. கொடுத்த பணத்தை வாங்குங்க, கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் வச்சிருக்காருன்னா கொடுத்த பணத்தை வாங்குங்க. ஆனா அவங்க மூலமா நம்ம வட்டிக்கு வாங்கணும் அப்படின்னா கர்த்தர் வந்து அதை இது பண்ணுவார். ஏன்னா வசனம் இருக்கு, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவன் பரிதானம்னா விரோதமாய் பரிதானம், ஒருத்தவங்க வாங்குறது, ஒருத்தவங்களுக்கு விரோதமா வந்து நம்ம ஏதாச்சும் வாங்குறோம் அப்படின்னாவே ஏசப்பா வந்து அதை வேணான்னு சொல்றாரு. பரிதானம்னா கிஃப்ட்.
மத்தவங்களுக்கு குற்றம் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமா வந்து ஏதாச்சும் வாங்குறோம், லஞ்சம் லஞ்சம் அந்த மாதிரி ஏதாச்சும் அது மாதிரி வாங்குனாங்கன்னா அதுவுமே வந்து என்ன பண்றாங்கன்னா கர்த்தர் வந்து வெறுக்கிறாரு. சோ இந்த மாதிரி காரியங்கள் முக்கியமா நானா இது பண்ணும்போது அதை வட்டிக்கு கொடுக்கறதா யோசிக்கணும். நான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் பேங்க்ல போட்டு வச்சிடலாம். நீங்க மனுஷங்களுக்கு கொடுத்து அவங்க கொடுக்க முடியாம அந்த நேரத்துல உதவுறது, அப்படி உதவுறேன்னா நீங்க வட்டிக்கு கொடுக்காம உதவுங்க. அப்படிதான் ஏசப்பா சொல்றாரு. நீங்க கொடுக்கணும்னு உனக்கு மனசு இருக்கா, வட்டிக்கு கொடுக்காம கொடு. மத்தவங்களுக்கு வாங்கி அதை கட்ட முடியாம அவங்க கஷ்டப்பட்டு அப்படின்லாம் ஏசப்பா வந்து இது பண்ணுவாரு. சோ அதனால வந்துட்டு எவ்வளவு நான் எங்க எல்லாம் கேட்பாங்க, நீ குடுக்கலாம்னு. என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா எனக்கு கொடுக்காமயே இருக்கலாம். சகோதரன் கொடுக்கும்போது நம்ம வட்டிக்கு கேட்கவே கூடாது. அவங்க எப்ப கொடுக்குறாங்களோ கொடுக்க. ஏன்னா நம்ம அப்புறம் எதுக்கு அவங்க நம்மளுக்கு சகோதரனா இருக்கணும். சோ புறஜாதிக்கு நம்ம கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிலாம் இல்ல. ஆண்டவர் வந்து தெளிவா இதுல பேசுறாரு. கடன் வாங்க கூடாதுன்னு எப்படி நம்மளுக்கு நியமனம் இருக்கோ, வட்டிக்கு கொடுக்கறதும் கூடாது அப்படின்றதுதான் இருக்கும். மத்தவங்களுக்கு இது பண்ணுவாங்க, அதான் நம்ம அநியாய வட்டி வாங்குறவன் அப்படின்லாம் இருக்கும். அது எதுவுமே இருக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்கதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு இந்த சங்கீதத்துல இருக்கு. மத்ததெல்லாம் நிறைய இருக்கும் பரலோகத்துக்கு போறது போகாது. மெயினா வந்து இந்த இது. சோ மெசேஜ் இன்னைக்கு என்ன அப்படின்னா லூக்கா 8ஆம் அதிகாரம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 வசனத்துல இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படின்னு இருக்கு. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. சோ இங்க வந்து 12 வருஷமா பெரும்பாடு, அந்த பெரும்பாடுன்னா நம்மளுக்கு மாதவிடாய் இருக்குல்லக்கா, அந்த இதுதான். சோ அந்த இது வந்து 12 வருஷமா இருக்கு. தன்னோட ஆஸ்தி எல்லாம் அழிச்சாச்சு, போயிடுச்சு. சோ அப்பா அம்மாவை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. அப்போ அப்பா அம்மாவும் அவங்க கைவிடப்பட்டிருக்கலாம், அந்த அந்த பெண்ணை வந்து கைவிடப்பட்டிருக்கலாம். சோ வந்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த. சோ அவளை புடிச்ச அந்த அறிமுகமே எப்படின்னா 3 இது இருக்கு. 12 வருஷம் அவளுக்கு இருக்கு, ஆஸ்தி இல்ல. சோ யாராலுமே சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ. சோ இப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏசப்பா வந்து ஒரு ஒரு அந்த ஊர் வழியா வந்து கடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்னன்னா அந்த காலகட்டத்துல யூதர்களுக்கு வந்துட்டு நம்ம மாதவிடாய் காலத்துல நம்ம போய் தொட்டாவே அவங்களும் ஹீட் ஆயிடுவாங்க. சோ சாயந்தரம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி சாயந்தரம் குளிச்ச பின்னாடிதான் அவங்க வீட்டுக்குள்ளேயே இது பண்ணணும். சோ அப்படி வந்துட்டு ஒருத்தவங்கள தொட்டாவே, அந்த நார்மலான மாதவிடாயில தொட்டாவே அவங்களுக்கு வந்து தீட்டு. இவங்க 12 வருஷமா இருந்தாலும் யாரை தொட்டாலுமே தீட்டா இருக்கும். சோ யாரையுமே அங்க தொடக்கூடாது. யூதர்கள் அது ரொம்ப பாரம்பரியமா கடைபிடிப்பாங்க. சோ அப்படி இருந்தும் அங்க என்ன ஆகுது அப்படின்னா இயேசு வந்தாவே ஒரு கூட்ட ஜனம் அப்படியே சுத்திரும், வைக்கிற மாதிரி சுத்திரும். சோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எப்படியாச்சும் அந்த பெண்ணோட விசுவாசம் என்ன அப்படின்னா இதுதான் கடைசி, இந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா வேற எதுவுமே எனக்கு கிடைக்காது. ஏன்னா யாராலையுமே எனக்கு குணமாக்க முடியல. சோ 12 வருஷம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க வாலிபத்துல ஒரு 30, 35 அந்த கேட்டகரியில இருப்பாங்க, 30க்குள்ள இருப்பாங்க. சோ அப்படி இது பண்ணும்போது என்னதான் நடக்கும் அப்படின்ற எதுவுமே கவலை இல்லை, எனக்கு வந்து குணமாகணும். அவங்களோட விசுவாசம் என்ன அப்படின்னா யூதர்கள்னா ஒரு இந்த மாதிரி கீழே அங்கி மாதிரி போட்டுட்டு கீழே 4 பக்கமும் முனையில வந்து தொங்க விடுவாங்க, ஒரு கயிறு மாதிரி தொங்க விடுவாங்க. சோ என்ன சொல்றாங்கன்னா அந்த கயிறை நான் தொட்டாவே போதும், ஒரு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு இந்த அளவுதான் தொங்கும், அதை போய் தொட்டாவே நான் குணமாவே அப்படின்ற ஒரு விசுவாசம். சில பேர் சொல்லுவாங்க. ஏசப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ எப்படி விசுவாசிக்கிற அப்படி நடக்கும். சோ அவ என்ன சொல்றான்னா நான் அந்த வஸ்திரத்தின் ஓரத்துல அந்த தொங்கலையாச்சும் தொட்டுட்டேன்னா நான் குணமாயிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. யாருக்குமே இந்த நம்பிக்கை வந்து வராது. ஏன்னா ஏசப்பா வரும், ஏன்னா அவ்வளவு கஷ்டம். ஏசப்பா வந்து எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லணும், ஏசப்பா என்னை தொடணும், எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பெண் வந்து சொல்றாங்க அந்த வஸ்திரத்தின் ஓரத்துலயாச்சும் நான் தொடுவேன், தொட்டேன்னா குணமாவேன். ஏன்னா நான் அவங்களோட பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கேன். நாங்க படம் மாதிரி பார்க்கும்போது அதுல சொல்லுவாங்க, நான் உங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கேன், உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, மத்தவங்களை போலலாம் இல்ல, அவரோட வார்த்தை வந்து பரிசுத்தமானது. சோ அவரோட ஆடையை தொட்டாவே எனக்கு போதும், நான் சுத்தமாயிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. அப்போ இது பண்ணும்போது என்னன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும், முன்னெடுத்து போறாங்க, போயிட்டு பின்னாடி அந்த வஸ்திர தொங்கலை வந்து தொட்டுட்டாங்க. தொட்ட பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னா ஏசப்பாட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்படுது.
அது வந்து குணமாயிடுச்சு. அப்ப ஏசப்பா சொல்றாரு, என்னை யார் தொட்டது அப்படின்னோடனே அவ்வளவு கூட்டம் இருக்கிறோடனே சீசர்கள் எல்லாம் பேதுரு தான் சொல்றாங்க, பேசுறது சும்மாவே போகாது, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உங்களை தொட்டது யாருன்னு கேக்குறீங்க? இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, எல்லாரும் தான் உங்களை தொட்டிருப்பாங்க. இல்ல இல்ல, இந்த தொடுதல் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த தொடுதல் என்னட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் பார்த்தேன். என்கிட்ட இருந்து ஒரு இது இருந்துச்சு, அது கண்டிப்பா மத்தவங்களுக்கு அது தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவ பயந்துட்டு வந்துட்டு, நான் தான் தொட்டேன், நீங்க ஒண்ணும் வந்து அந்த சீன்ல சொல்லியிருப்பாங்க, நீங்க ஒண்ணும் தீட்டுப்படல, நான் உங்க வஸ்திர தொங்கலை மட்டும் தான் தொட்டேன் அப்படின்னே. அப்ப சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் தொட்டதுனால நான் குணமாயிட்டேன், அவங்களே சொல்லுவாங்க, நான் தொட்டதுனால நான் குணமாயிட்டேன், நான் எனக்கு உணர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஏசப்பா வந்து சொல்றாரு, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடன் போ. அப்ப சொல்லுவாங்க, என்னோட என்னோட வஸ்திரத்தை தொட்டதுனால நீ வந்து குணமாகல, வஸ்திரத்தை தொட்டா குணமாவேன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுல, அந்த நம்பிக்கை தான் உன்னை ரட்சித்தது, அந்த நம்பிக்கை தான் உன்னை குணமாச்சு. சோ என்னோட ஆடையெல்லாம் அப்படி இருந்தா எல்லாரும் டெய்லினா சீசர் தொடுறாங்க, டெய்லினா நிறைய பேர் தொடுறாங்கல்ல, எல்லாருமே தொடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் குணமாகல அப்படின்னா இவ என்ன நம்பிக்கை வச்சிருக்கா, நான் தொட்டா சுகமாகும் அப்படின்னு. சோ உன்னோட விசுவாசம் தான் உன்னை ரசித்ததை தவிர என்னோட ஆடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிப்பாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஆஹ் ஒண்ணுக்கா என்னன்னா என்ன சில இடத்துல வந்து நம்மளுக்கு நம்பிக்கை எல்லாமே நம்ம ட்ரை பண்ணிருப்போம். மனுஷன் ஏசப்பாட்டு போறதுக்கு முன்னாடி மனுஷங்க ட்ரை பண்ணிருப்போம், நம்மளோட சுய அறிவுல நிறைய ட்ரை பண்ணிருப்போம், எதுவுமே ஆகாது, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அப்பதான் நினைவு வரும், நம்ம ஏசப்பாட்டு நம்ம அதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் நிறைய தான் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது அப்படிதான், 2 நாள் 3 நாள் ஒண்ணுமே வந்திருக்காது, சொல்யூஷனே வந்திருக்காது. என் அறிவுல ஏதாச்சும் செய்யலாம் பார்த்திருப்பேன், ஒண்ணுமே இருக்காது. 3ஆவது நாள் 4ஆவது நாள் 5 நாள் மேல போனா ஆபீஸ்ல அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்துரும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஹ் ஏசப்பாட விழுந்துருவேன், அவ்வளவுதான். ஏசப்பா நான் ஒண்ணுமே இல்ல, நான் சைவர் ஏசப்பா, நீங்க தான் ஏசப்பா எனக்கு எல்லாமே, நீங்க தானே இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் தான் பண்ணுவோம். அடுத்த நேரத்துல வந்து அந்த சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் எனக்கு. எப்படி இவ்வளவு நேரம் பண்ணி எனக்கு தெரியாது, நான் ஜெபம் பண்ணே எனக்கு வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நேரத்துல அந்த இதை வந்து ஏசப்பா வந்து இது பண்ணுவாரு. சோ அப்போ கடைசி என்னதான் நம்மளுக்கு இது பண்ணாலும் கடைசி நம்ம என்ன பண்றோம், அதுக்குதான் ஏசப்பா முன்னாடியே நீ என்கிட்ட வந்துருன்னு, நம்ம போக மாட்டோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மனுஷங்களை தான் தேடுவோம், நம்மளோட சுய அறிவை தேடுவோமே தவிர ஏசப்பாவை தேட மாட்டோம். சோ இவங்களுக்கும் அப்படிதான் கேட்டிருக்காங்க, எல்லாமே அழிஞ்ச பின்னாடிதான் அவங்களுக்கு கடைசி இது. சோ எல்லாம் அதான் ஏசப்பா சொல்றாரு, என்ன சூழ்நிலை உனக்கு எல்லாமே நீ இல்ல அப்படின்னு நினைச்சிட்டாலும் என்கிட்ட வந்த அப்படின்னா கண்டிப்பா வந்து உனக்கு இருக்கும். சோ அந்த விசுவாசம், இயேசுகிட்ட வந்தா எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வந்து முதலாவது வேணும். 2வது யாரு என்ன இது பண்ணாலும் மனுஷங்களுக்கு அங்க பயப்படல. ஏன்னா தொட்டா தீட்டுன்னு தெரியல, கல்லெறிஞ்சே கொன்றுவாங்க அந்த காலத்துல எல்லாம், அப்படிலாம் இருந்துச்சுன்னா வெளியே தள்ளி விட்டுருவாங்க. சோ எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்கள வந்து பயப்படவே வைக்கல. எனக்கு கிடைச்சா இது கிடைக்கணும், யாரு எப்படி வந்தா தள்ளிக்கிட்டு போறாங்க. சோ அப்படி வந்து அவங்க முதல்ல வந்து அவர்கிட்ட வந்தா அவர் ஆடைய தொட்டாரு, உங்களுக்கு எப்படி விசுவாசமோ இது பண்ணும். சோ அந்த விசுவாசம் இருக்கணும். 2வது மனுஷர்கள் அதுக்கு தடையா வந்தாலும் எதுவுமே அவங்க பார்க்காம இயேசு கிட்ட போயிடணும், இயேசு பக்கத்துல போயிடணும். சோ 2வது வந்து இயேசு பக்கத்துக்குள்ள போயிடணும். 3வது வந்துட்டு அந்த தொட்ட பின்னாடி அந்த நம்பிக்கை, நான் குணமாயிட்டேன்ற ஒரு நம்பிக்கை, சந்தேகப்படல. சோ சந்தேகப்படாத ஒரு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பா நிறைவேறும். சோ இந்த ஸ்திரீயோட நிறைய இதுல நானும் சொல்லுவேன், இயேசுவையே அசைச்ச விசுவாசம் வந்து 2-3 பேர் தான். அதுல இந்த அம்மா வந்து ஒருத்தவங்க. ஏன்னா தொங்கலை தொட்டா அப்படின்றது சாத்தியமே இல்லை, ஆனா இவங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து அப்புறம் எத்தனை பேர் அந்த நம்பி இருப்பாங்க, இயேசு ஆடையை தொட்டா போதும் அப்படின்னு. அதே போலதான் பேதுரு ஆடையை தொட்டா சுத்தமானாங்க. இந்த அம்மா வந்து ஒரு என்ன சொல்றது, அங்க தொடக்கத்துல விசுவாசத்துக்கு ஒரு தொடக்கம் கொடுத்திருக்காங்க, ஆடையை தொட்டா நடக்கும் அப்படின்றது. சோ இதுல இருந்து நம்மளோட வேண்டுதல் எப்படி நிறைவேறும்னா, அசைக்க முடியாத இயேசுட்ட வரணும், இயேசு பக்கத்துல போகணும். அசைக்க முடியாது மனுஷர்கள் வந்தாலும் தடைகள் வரும், அது எல்லாத்தையுமே நம்ம விட்டு விலகி நம்ம போகணும், அவர் கிட்ட போகணும். 3வது எனக்கு நடந்துருச்சு அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் கேட்கப்படும்.
நம்ம ஜெபம் பண்ணலாம்க்கா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே, நீர் எங்களோட பேசி நம்முடைய காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். 12 வருஷமாக பெரும்பாடு இருக்குப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா அவங்க உங்களுடைய வார்த்தை நீங்க பேசணும்னு நினைக்கல, நீங்க தொடணும்னு நினைக்கல, அவ வந்து தொடணும்னு நினைச்சாங்கப்பா. அதே போல தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கும் டாடி இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் இருக்கணும்பா. ஆவியானவரே திடன்கொள் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போன்னு சொல்றீங்களப்பா. ஆவியானவரே சமாதானமான காரியங்கள் எங்க வாழ்க்கையில நடக்கணும், எங்க வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும்பா. அசைக்க முடியாத விசுவாசத்தை எங்களுக்கு இந்த காலை வேளையில நீங்க தந்ததற்காக நன்றி. ஆவியானவரே விசுவாசத்தினால நாங்க வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டோம் நாங்க போறோம்ப்பா. நீங்க கூட இருங்க, வழி நடத்துங்க, எங்க உறவினர்களை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் கர்த்தருடைய முழு பரிசுத்த உள்ளமே நாமத்தை கர்த்தருடைய ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர்